பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது ஷஷ்டி விரதம். எல்லாருக்குமே தெரியும் ஷஷ்டி விரதம்னு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்தால் நல்லது அப்படிங்கிறது சில விஷயங்கள்லாம் தெரியும். நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். ஷஷ்டி விரதத்துடைய இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க செய்றீங்களா, இதெல்லாம் நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறத பாருங்க. இதெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு செய்தால் நன்மையானது. பொதுவா பாத்தீங்கன்னா ஷஷ்டியில 2 ஷஷ்டி, ஒரு மாசத்துக்கு 2 ஷஷ்டி. வளர்பிறை ஷஷ்டி, தேய்பிறை ஷஷ்டி. வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல 12 ஷஷ்டியாவது விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 12 ஷஷ்டியாவது விரதம் இருக்கணும். 12 ஷஷ்டி விரதம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? 6 மாத காலம் அதற்கு ஆகும். அப்பதான் 12 மாத ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம அந்த ஷஷ்டி விரதம் நம்ம இருக்கிறதுனால அதிர்ஷ்டமும், அதற்கு அடுத்ததாக மகிழ்ச்சி, செல்வ வளம், அதற்கு அடுத்ததாக புத்திர பாக்கியம், மனை சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே, திருமண தடை, இதெல்லாமே அந்த ஷஷ்டியில பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பழமொழி சொல்லியிருக்காங்களே, ஷஷ்டியில, அதாவது சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அது சட்டி கிடையாது, ஷஷ்டி. அகப்பைன்னு கர்ப்பப்பை. விரதம் அதாவது எதுவுமே ஆத்மார்த்தமா நம்பிக்கையா விரதம் இருக்கணும். சொல்லிட்டாங்கன்னு ஒரு விஷயம்லாம் செய்யறதெல்லாம் இல்லை. ஆத்மார்த்தமா நம்பிக்கையா இன்னைக்கு நம்ம முருகப்பெருமான் நம்ம விரதம் இருந்தால் நமக்கு, சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் சுவாமிக்கு திருச்செந்தூர் விரதம் இருந்து போனேன், எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தது, ஷஷ்டியில விரதம் இருந்தேன், நல்லபடியா எனக்கு குழந்தை பிறந்து நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஆத்மார்த்தமா முறையா பக்தியோட சில விஷயங்களை நம்ம செய்யணும். அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடியது முக்கியமா அன்னதானம் நம்ம செய்யணும். உங்களால முடிந்த அன்னதானத்தை அன்றைய நாள் செய்யணும். ஒரு எலுமிச்சம்பழ சாதமோ, ஒரு தயிர் சாதமோ, ஒரு சக்கரை பொங்கலோ, உங்களால என்ன முடியுமோ அதை அன்றைய தினத்துல தானம் கொடுக்கணும். முக்கியமா அந்த நாள்ல, ஷஷ்டி நாள்ல, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷஷ்டி நாள்ல மாவிளக்கு போட்டு அர்த்தஜாம பூஜை பார்க்கறது விசேஷம். இது எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க, எத்தனை பேர் நீங்க செய்யறீங்க? ஷஷ்டியில மாவிளக்கு போட்டு அர்த்தஜாம பூஜை அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு. அர்த்தஜாம பூஜை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். எத்தனை பேர்? வெறும் 2 வாழைப்பழமாவது வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். பண்ணினால் விசேஷமானது. எத்தனை பேர் நீங்க பண்றீங்க? இதெல்லாம் தான் அந்த ஷஷ்டி விரதம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் தான் அதோடைய விசேஷமானது. அன்றைய நாள்ல சில பேர் ஷஷ்டி வருது அப்படின்னு சொன்னா ஷஷ்டிக்கு ஒரு சோமரத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 6 விதமான அபிஷேகமாவது பண்ணணும். மஞ்சள் பொடி, கதம்ப பொடி, பால், தேன், இளநீர், அரிசி மாவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 6 பொருள்ல சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நம்ம பண்ணணும். 6ல பாதியாவது பண்ணணும், 3வது பண்ணணும். 3 முடியலையா 1, 1, 3, 6 அதான் கணக்கு அபிஷேகத்துக்கு. 6 செய்தால் சிறப்பு. அதே போல 6 மலர்களால சுவாமிக்கு செய்யணும். 6 மலர்களை கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கும் போதே 6 விதமான மலர்கள் தட்டுல இருக்கணும். நீங்க சங்கல்பம் பண்ணும் பொழுது 6 விதமான மலர்கள் இருந்து பண்ணினா நல்லது, சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதே போல இந்த 6 அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதே போல ஏன்னா 6 ஷஷ்டி இல்லையா, பஞ்சமிக்கு அடுத்தது இல்லையா, அடுத்தது. அன்றைய தினத்துல இன்னும் அடுத்தது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, வெல்லம் கலந்த பச்சை பயிறு பாயசம். சுவாமிக்கு மிகவும் பிடித்தமான பச்சை பயிறு அந்த இது இருக்கும், பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு வெல்லம் கலந்த பாயசம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது அன்றைய நாள்ல ரொம்ப சிறப்பு. கடன் தீரும். எக்கச்சக்கமா எனக்கு கடன் இருக்கு, நான் அதுல பாதாளத்துல இருக்கேன், கோடிக்கணக்கில் எனக்கு கடன் இருக்கு, வியாபாரத்துல நஷ்டம், சொந்த தொழில எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னா கோடிக்கணக்கில் எனக்கு கடன் இருக்குன்னா, என்னங்க கோடி, அதெல்லாம் நினைச்சா, சுவாமி நினைச்சா அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா மேல கொண்டு வந்துடுவார், சீக்கிரமா கொண்டு வந்துடுவார். எந்த இதுவும் கிடையாது அந்த அளவுக்கு. அதே போல அடுத்ததாக இந்த வளர்பிறை ஷஷ்டி, தேய்பிறை ஷஷ்டி, 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இன்றைய நாள்ல. அதாவது நம்ம கந்த சஷ்டி பாராயணம் பண்றோம், வேல்மாறல் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அன்றைய சஷ்டியில மட்டும் திருப்புகழ் பாராயணம் நிறைய பண்ணணும். திருப்புகழ் பாராயணம் விசேஷமானது. எவ்வளவுக்குள்ள திருப்புகழ் பாராயணம் நீங்க பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது. திருப்புகழ் பாராயணம் பண்ணணும். அதனாலதான் திருப்புகழ்னே திருப்புகழ் பாராயணம் நிறைய பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது 4 வகை உண்டு. அடியாருக்கெல்லாம் அடியார், சரியை மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. 12 ஷஷ்டி விரதம் இருந்தால் முருகனுடைய
பரிபூரண அருளுக்கு நீங்க பாத்திரமாயிடுவீங்க. பரிபூர்ண அருள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. 12 சஷ்டி. முதல் சஷ்டி நீங்க ஆரம்பிக்கும் போதே கையில ஒரு முடிகயிறு கட்டிக்கணும். ஆண்களாக இருந்தால் வலது கையில ஒரு முடிகயிறு கட்டிக்கணும். பெண்களாக இருந்தால் இடது கையில கட்டிக்கணும். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் இடது கை, கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் வலது கை, கல்யாணம் ஆயிட்டா தான் இடது கையில கட்டிக்கணும். அது பாதி பேருக்கு அது தெரியாது. இப்போ கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் பண்ணும்போது காப்பு கட்டுறாங்க இல்லையா, அந்த அரசியல் வந்து காப்பு கட்டுற பழக்கம் உண்டு. ஆணுக்கு எதுல கட்டுறாங்க? வலது கையில கட்டுறாங்க. பெண்களுக்கு எந்த கையில கட்டுறாரு மாப்பிள்ள? இடது கையில தான் கட்டுவார், வலது கையில கட்ட மாட்டார். பார்த்திருக்கீங்களா? ஒரு முடிகயிறு கட்டுறதா இருந்தா கூட, ஒரு சுவாமிக்கு கட்டுறதா இருந்தா கூட, முருகனுடைய ஒரு ஆத்மார்த்த ஒரு இது இருக்கணும்னா பச்சையில முடிகயிறு கட்டிக்கிறது அவ்வளவு விசேஷம். 6 முடி போட்டு கட்டிக்கோங்க. 6 பச்சை கயிறு வாங்கிக்கோங்க, 6 முடி போட்டு கட்டிக்கோங்க. 6 முடி போட்டு கயிறு. எதுக்காக அந்த கயிறு கட்டிக்கிறதுன்னு சொன்னா, ஒரு மன கட்டுப்பாடு வரும். ஒரு மன கட்டுப்பாடு இருக்கும் நமக்கு. நம்ம இப்படி விரதம் இருந்து இந்த 12 இது நம்ம சஷ்டி விரதம் நம்ம இருக்கோம். இந்த விரதம் இருந்து நம்ம கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா நம்மளால போக முடியும். நம்ம நினைச்சது நம்மளால சாதிக்க முடியும். ஒரு வெளிநாடோ ஒரு திருமணமோ ஏதாவது என்னால முருகப்பெருமானுடைய பூரண அருளால எனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது. 6 மாசம் 6-2-12 சஷ்டி விரதம். வளர்பிறை தேய்பிறை, வளர்பிறை தேய்பிறை, 6 மாசம் நீங்க இருந்து 6 மாசம். ஆனா தடங்கள் நிறைய வரும். தடங்கள் நிறைய வரும். பண்ண விடாது. நம்மள ஏதாவது ஒரு நல்லது வருதுன்னு சொன்னா கெட்டது பின்னாடியே தொடர்ந்து நம்மளை சுத்தி நின்றுட்டே தான் இருக்கும். நம்மளை செய்யவே விடாது ஒரு விஷயம். அதாவது அது நமக்கு ஒரு அதுதான் அது சொல்றோம் இல்லையா, நல்ல விஷயம் வரும்போது கெடுதலும் சேர்ந்தே தான் வரும். அதனால அது ரொம்ப அது கஷ்டம் தான் நமக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. அதையும் தாண்டி ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் மிக முக்கியமானது. நான் கூட கந்தசஷ்டி விரதம் 6 நாள் இருந்தேன். 6 நாள் விரதம் இருந்தேன். அந்த 6 நாளுமே சாப்பிடல. இந்த 4வது நாள் வரும்போது அப்படியே எனக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். எப்படிதான் அந்த மன கட்டுப்பாடு வந்ததுன்னே தெரியாது. ஒரு துளி கூட தொடல. அந்த 6 நாள் விரதம் இருந்தது. உடம்பு ஃப்ரீயா இருந்தது. 6 நாள் எதுவுமே கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா, இந்த சஷ்டி விரதம்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு ஒருத்த கடனை கொடுத்துட்டேன், கொடுத்த பணம் எனக்கு வரலங்க, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு சேரலைங்க எனக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு மனக்கட்டுப்பாடு வேணும். சஷ்டி விரதம் இருக்கிறது, முருகப்பெருமானுடைய இந்த கிருத்திகை போற பதிவுல சொல்லி இந்த கிருத்திகை விரதம், உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. பெண்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. பெண்கள் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கூட நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் 6 சஷ்டியாவது விரதம் இருங்க. குறைஞ்சபட்சம் 6 சஷ்டி. 3 மாசம் இருக்கணும். 3 மாசம் இருந்தா 6 சஷ்டி. ஆனா பெண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மாதவிடாய் காலங்களில் கண்டிப்பா விரதத்தை தவிர்க்க வேண்டும். உடல் சோர்வு ஏற்படும். அதனால அந்த நாள்ல தவிர்த்து அவங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெரியோர்களாக இருக்கட்டும், சிறியோர்களாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், திருச்செந்தூருக்கு மாலை போடுறேன், பழனிக்கு நான் மாலை போடுறேன், பாத யாத்திரை போறேன், நான் முருகனுக்கு சஷ்டி விரதம் இருக்கேன், செவ்வாய்க்கிழமையில நான் இருக்கேன், செவ்வாய்க்கிழமையில சஷ்டி திதியில பிறந்தவங்க, கிருத்திகையில பிறந்தவங்க எல்லாம் அதிர்ஷ்டமானவங்கன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சஷ்டி திதியில பிறந்தவங்க, அதே செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க, முருகனோட பூரண ஆசை அவங்களுக்கு உண்டுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் பிறப்பாங்க சொல்லு? 100ல் ஒருத்தர் தான் பிறப்பாங்க. செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி, இது 3மே முருகனுக்கு உகந்தது. விசாக நட்சத்திரம், சஷ்டி திதி, செவ்வாய்க்கிழமை மிக உகந்தது. வைகாசி விசாகம்னு சொல்றோம் இல்லையா, விசேஷமானது. அந்த மாதிரி இந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்லும்போது வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, ஒரு மனக்கட்டுப்பாட்டோட இந்த முருகப்பெருமானை நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, தத் புருஷாய வித்மஹே மகா சேனாய தீமஹே தன்னோ ஷண்முக பிரஜோதயாது. ஓம் சரவண பவாய நமஹ. அடுத்ததாக முருகனுடைய ஸ்லோகத்தை சொல்லுங்க. மாலா மந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஓம் நமோ பகவதே பாலசுப்பிரமணியாய ருத்ரகுமாராய கௌரீசுதாய சகல பூதகண சேவிதாய. இந்த ஸ்லோகத்தை சொல்றது விசேஷம். எத்தனையோ பேருக்கு நான் இது சொல்லி கொடுத்துருக்கேன். அசுரகுல நாசனாய. நமக்கு எதிரிகள் சத்ருக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அதாவது எதிரி சில பேருக்கு கூடயே இருப்பாங்க, தெரியாது. கூடயே இருப்பான் எதிரி. நம்ம கூட தான் வேலை பார்த்துட்டு இருப்பான், நம்ம கூட தான் இருப்பான். ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட நல்லவன் மாதிரியே நம்மளை பத்தியே பேசுவான்.
அவர் சார் ரொம்ப நல்லவருங்க, அவர் மாதிரிலாம் அவர் இருக்கும்போது அவர் தலை அண்ணன்ட கொஞ்சம் மறைஞ்சிருச்சுன்னு, அடையாங்க நீங்க அவர் இருக்காருன்னு அதெல்லாம் சொன்னாங்க. அவரு சும்மா ஒண்ணுமே இல்லை, அப்படியே அவன் ட்ரெண்டே மாறி போயிடும். அவன் தான் அனுகூல சத்ருன்னு பேரு. நம்ம கூடயே இருக்கிறவன் பேர் என்ன? அனுகூல சத்ரு. நமக்கு நல்லது செய்யற மாதிரி கருதல் செய்யக்கூடியவன் அனுகூல சத்ரு. அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஹித சத்ரு இருக்கான், அனுகூல சத்ரு, ஹித சத்ரு, ஜென்ம சத்ரு. இதெல்லாம் நமக்கு இந்த சத்ரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஜென்ம சத்ரு அப்படிங்கிறவன் கூடயே தான் இருப்பான், பக்கத்திலே தான் இருப்பான், எழுத்த வீட்டிலே தான் இருப்பான். நம்ம எங்க போனாலும் அப்படியே பார்ப்பான், எங்க வந்தாலும் நம்மளை பார்ப்பான். நம்ம எங்க போறோம் நம்மளை நோட் பண்றதுதான் அவனுக்கு வேலை, வேற வேலையெல்லாம் இருக்காது. வீட்டுல யாரும் வந்து என்ன அவனுக்கு அதுதான் முக்கியமான வேலையே இருக்கும். இந்த மாதிரி ஜென்ம சத்ரு இதெல்லாம் இருக்கானுங்க. அனுகூல சத்ரு தான் அதுல ரொம்ப மோசமானது. அதனாலதான் இந்த சஷ்டி விரதம்லாம் இருக்கிறதும், விரதம் இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை நம்ம கடக்கணும். ஆனா நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க நல்லது செஞ்சுட்டே வாங்கல, தெய்வம் பார்க்கும். தெய்வத்துக்கு கண்ணு தெரியும், தெய்வம் பார்த்துட்டே இருக்கும். நீ எவ்வளவு நல்லது செய்யற, நீ எவ்வளவு விரதம் இருக்க, நீ எவ்வளவு பயபக்தியோட சுவாமிக்கு நீ செய்யற, எவ்வளவு பயபக்தியோட ஒரு மாவிளக்கு போடுற, எவ்வளவு பயபக்தியோட நீ அந்த சுவாமிக்கு செய்யற. இன்னைக்கும் கஷ்டப்படுறவங்க, இன்னைக்கும் கிராமத்துல கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ பேர் குளிச்சு சுத்தபத்தமா கோவில், இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் வந்து முருகப்பெருமான் வழிபாடு தங்கிட்ட இருக்கோ இல்லையோங்க, அவன் மனசு விசாலமா செய்யறாங்க, மனசு விசாலமா செய்யறான். கண்ணால பார்த்திருக்கான், மனசு அவனுக்கு விசாலமா இருக்கு. அவனுக்கு என்ன செய்யணும் நம்ம காட்டுற வழிதான் அவனுக்கு. அவன் அவ்வளவு நல்லா சிறப்பா பண்றான். சில பேர் காசு இருந்தும் செய்ய மாட்டான். 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னா அவனுக்கு மனசு வராது. வேற எதுலயாவது தான் அவனுக்கு பணம் இருந்து செய்யறதுக்கு மனசு வராது. ஏன் இதெல்லாம் செய்யணும், நம்ம தான் வேற எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமே, இதெல்லாம் எதுக்கு செய்யணும் பண்ணணும்னு ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க, ஏளனமா செய்வாங்க. நமக்கு தான் முருகனுடைய பூரண ஆசி நமக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து கர்வம் கர்வம் அந்த கர்வம் வந்துட்டாலே அவனுக்கு அந்த தெய்வ அருளே அவனுக்கு இருக்காது. அவன் என்னதான் சாமி கும்பிட்டாலும் அந்த கர்வம் வந்துருச்சுனாலே, அந்த அகம்பாவம் வந்துருச்சுனாலே தெய்வம் அவங்ககிட்ட குடிக்கொண்டு இருக்காது, தெய்வம் ஓடி போயிடும். நீ என்னதான் காசு பணம் வச்சிருந்தாலும் சரி, நீ என்னதான் நீ வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி, உனக்கு என்னைக்கு அகம்பாவமும் கர்வமும் திமிரும் உங்ககிட்ட வந்துருத்தோ, குடிகொண்டுடுத்தோ, உனக்கு இருக்காது. இதே உனக்கு அந்த தெய்வத்தோடைய பூரண அருள் இருந்தா இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குமா? இருக்காது. யாரை பார்த்தாலுமே நீ அந்த கர்வத்தோட இருக்க மாட்ட, அந்த அகம்பாவத்தோட இருக்க மாட்ட, யாரை பார்த்தாலும் ஒரு பணிந்து போவ. அதுதான் அந்த தெய்வ அனுகிரகம். தெய்வம் நம்மளை எந்த அளவுக்கு ஒன்ன வச்சிருக்கு, தெய்வம் எந்த அளவுக்கு ஒன்ன ஒருத்தரோட பெரியவங்களா இருந்தாலும் சிறுவங்களா இருந்தாலும் எதுக்கு அந்த மரியாதைங்கிறதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க? எல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதனால இந்த சஷ்டி திதி அப்படின்னு வரும்போது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கருப்பு துணி போடாம பச்சை துணி, பச்சை வஸ்திரம் போடுங்க. கருப்பு அவாய்ட் பண்ணுங்க. கருப்பு அன்றைய தினத்துல கருப்பு அவாய்ட் பண்ணி மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க, கட்டி இது பண்ணிக்கோங்க. பசும்பால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சஷ்டி திதியை முருகப்பெருமானுக்கு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான் பாட்டு கேளுங்க. 5 நிமிஷத்துக்குள்ள கந்தசஷ்டி படிக்கிறவங்க இருக்காங்க, கண்ணால பார்த்திருக்கேன். 5 நிமிஷத்துல கந்தசஷ்டி பாராயணம் பண்ணி முடிச்சுட்டாங்க. கையை வைக்கிறங்க, 5 நிமிஷம் விபூதி 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுட்டாங்க. 5 நிமிஷம் தான், ஃபாஸ்டா. எப்படிதான் சொல்றாங்கன்னு தெரியல. முருகனுடைய பூரண அருள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். ஸோ அதனால இந்த கந்த சஷ்டி விரதம் சிறப்பா இருங்க. அன்னதானம் கொடுங்க, மாவிளக்கு போடுங்க, அர்த்தஜாம பூஜையில முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, விரதம் இருங்க. உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. அதே போல விரதம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கணும், அந்த மாதிரி விரதம் இருங்க. சுபம்.